இப்போ நெறைய இடத்துல ஏஐல வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டெர்ம் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ரிச் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ட்விட்டர்ல ஒரு வைப் கோடிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வச்சு ஒரு விஷயம் எழுதுறாரு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஆனா 4.5 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 3 அன்னைக்கு போட்டிருக்காரு. அதிலிருந்து இந்த ஒரு டெர்மாவே உருவாக்கிட்டாங்க. இந்த டெர்ம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப சாட் ஜிபிடி மாரி ஒரு எல்எல்எம்க்கு போயிட்டு, நான் என்ன பண்ண போறேன்னா, ரைட் அ கோட் ஆர் ரைட் அ கோட் ஃபார் குளோன் ஆஃப் Zomato அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப தலைவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாரு ChatGPTனா கோட் எழுத ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இங்கிலீஷ்ல நம்ம வந்து டைப் பண்றோம். ஒரு கோட் ஒரு புரோகிராமிங் இருக்குங்கிறதையே மறந்து போயி, அந்த ஃபீலே இல்லாம நம்ம ஜஸ்ட் லைக் தட் ChatGPTல போயிட்டு எனக்கு Zomato குளோன் வேணும்னா, தலைவரும் கோட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. ஸோ இந்த கோட எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து என்னோட கம்பைலர்ல போடுவேன். எரர் வந்ததுன்னா திரும்ப ChatGPT கிட்ட வந்து ChatGPT இந்த மாரி எரர் வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதத்தான் அவரு வைப் கோடிங் அப்படின்னு சொல்றாரு. கோடிங்கோட நம்ம வைப் பண்றோம். கோடிங் அப்படின்றது இருக்கிறதே ஃபீல் இல்லாம, நம்ம ஜஸ்ட் லைக் தட் இங்கிலீஷ்லயே பேசி கோட் எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வைப் கோடிங். சோ இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இப்போ. சோ உங்களுக்கு இத நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த மாரி நெறைய டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.